சின்ன வயசுல இருந்தே உங்கள சுத்தி இருக்கிற எல்லாரும் நீங்க உதவாக்கற, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி இப்போ உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லாம ஒரு மாரி வாழ்க்கைய வெறுத்து போயிருக்கீங்களா? நான் சொல்ற படத்த பாருங்க. கண்டிப்பா யூ வில் ஃபீல் பெட்டர் அபௌட் யுவர்செல்ஃப். இந்த படத்துல ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் ஜெயிக்கணும்னு ஆசை. அதுக்காக இன்னொரு ஊருக்கு போகணும்னு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்கறாங்க. உங்க அம்மா அப்பா ஏழ்மையின் காரணமா ஃப்ளைட் எதுவும் பிடிக்க முடியாது அப்படிங்கறதுனால குடும்பத்தோட ஒரு தகர டப்பா வண்டி எடுத்துட்டு ட்ரிப்பாவே போயிடுறாங்க இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு. அண்ட் இந்த போற வழியில இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குது, இவங்க போனாங்களா, இந்த காம்படிஷன் ஜெயிச்சாங்களா தான் கதை. இந்த படத்தோட ஹைலைட் இந்த படத்துல நிறைய கேரக்டர் நிறைய வயசுல இருக்குங்க. ஒரு சின்ன குழந்தை 8 வயசுல இருக்கும், ஒரு 20 வயசு பையன் இருப்பான், ஒரு 30-40 வயசுல இருக்கிற ஒரு கப்பல் இருப்பாங்க, ஒரு 40 வயசுல லவ் ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் இருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு தாத்தாவும் இருப்பாரு. இந்த ஜேர்னில இவங்க எல்லார் லைஃபும் வாழ்க்கையோட ஒரு அடிமட்டத்தை எட்டுச்சு அப்படின்னு இவங்க எல்லாரும் நினைச்சு வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அப்படி ஒன்று இருக்கா? நீங்களே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்களும் இதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் நினைச்சிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அதை தாண்டி வந்திருப்பீங்கல்ல. அது ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. இன்னைக்கு தேதிக்கு வாழ்க்கையே போச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பாதி பிரச்சனை நாளைக்கு மயிரே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஹோப்பை விட்டுறாதீங்க தோழர்களே. இது ஒரு சூப்பரான படம். உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட பேரு லிட்டில் மிஸ் சன்ஷைன். இந்த படம் இப்போதைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எதுவும் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஆனா ஒய்டிஎஸ்ல எல்லாம் இருக்கு. போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.